போ போ. அவ்வளோ உயரத்துல இருந்து குதிச்சு அங்கிருந்து தப்பிச்சே வந்துட்டோம். உனக்கு இப்போ லிஃப்ட் கூட கிடைச்சிருச்சு. அப்புறம் அந்த ரவுடி கூட நீ தப்பிச்சதை இன்னும் பார்க்கல. இப்போ விதியே உனக்கு சப்போர்ட் பண்ணுது. நீ யாருக்கும் பயப்படாத, முன்னேறி போ. இனிமே தான் நிறைய பிரச்சனைகளை நீ ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அம்மாவை, ராக்கி ஆண்டியை நீ காப்பாற்றணும். சாதாரணமாக இதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் நீ தைரியத்தை இழக்காத. கண்டிப்பாக உன்னால் பண்ண முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாக உன்னால் காப்பாற்ற முடியும். அங்கே கரண் கூட எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சீக்கிரமா முடிங்க. நம்ம கிட்ட டைம் இல்ல. சீக்கிரமா நம்ம வேலையை முடிச்சாகணும். அங்க வேணாம், அதுக்கு முன்னாடி வச்சிடுங்க. நீங்களும் ப்ளீஸ் தயவு செஞ்சு சீக்கிரமா வேலையை முடிங்க ப்ளீஸ். முகூர்த்த நேரம் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். சார், இப்படி சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பீட்ல மண்டபத்தை ரெடி பண்ணா கதை கந்தல் தான். சூப்பர் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால அது முடியாது. உன் அக்கா மட்டும் கரெக்டான ஸ்பீடில் இங்கே வந்திருந்தான்னா இங்கே இந்நேரம் கதையே மாறி இருக்கும். இந்த அமக்கலத்துக்கு அவசியம் இருந்திருக்காது. என்ன பண்ணுறது, அவள் தான் இங்கே வரலையே. அதனால தான் இவ்வளோ ட்ராமா பண்ண வேண்டியதாக இருக்கு. கரண், ப்ளீஸ் காம் டவுன். பிரீதா இங்க எப்ப வேணாலும் வரலாம். ஏய், நான் ரொம்ப நேரமாக காமாக தான் இருக்கேன். இதுக்கு மேலே எப்படி காம் டவுன் ஆகுறது? ஆனா கர்ணனா, பிரீதா எதுக்காக உங்க போனை எடுக்க மாட்டேங்கிறா? போனை எடுக்கணும்ல. ஏய் ஹலோ, கரண் சார் ஆல்ரெடி கோவத்துல இருக்காரு. இப்படி கோவப்படுத்தணும்னு அவசியம் இல்ல. நான் ஒன்றும் கோவத்தில் இல்லை, பொறுமையாக தான் இருக்கேன். ஓகே யா சார், நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் தான் சொல்றேன்ல, என்னோட அக்கா நிச்சயமா அந்த மாதிரி ஆள் கிடையாது. ரொம்ப பொறுப்பானவங்க. அக்கா ஏன் என்னோட போனையே எடுக்காம இப்படி இருக்காங்கன்னு தெரியல. எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன் எடுக்கல? இதுக்கப்புறம் நீ ஃபோனே பண்ண வேண்டாம். அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இந்த பிரீத்தா ஏன் இப்படி மாட்டி விட்டுட்டா? ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, என் மேலே தான் தப்பு இருக்கு. நான் பிரீத்தா கிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பை தந்திருக்க கூடாது. என் அண்ணன் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது. இவ எங்க போனான்னு தெரியல. ஐ மீன் கமான், ஃபோனும் அட்டன் பண்ணல, ஒரு மெசேஜும் இல்லை. சொல்லுங்கண்ணா. வரேன். என் அண்ணன் என்ன கீழே வர சொல்கிறான். அவன் லைஃப் சொதப்புறதை பார்க்கணுமா? பிரீத்தாவோட கால் வந்தாலோ இல்லை அவளை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் சொல்லுங்க. சரியா? நான் போய் சரிண்ணா. இங்கே பாருங்க, அடிக்கடி எனக்கு கால் பண்ணாதீங்க. நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண வந்திருக்கேன். இதுக்காக நான் சொல்றதை நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க. நான் சொல்றதை கேளுங்க. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ அண்ட் டோன்ட் கால் மீ பேக். ஓகே, தேங்க்யூ. அங்க இருக்கட்டும், விடுங்க. அந்த சைடு வச்சிடுங்க. போதும் பிருத்வி, யாருமே உன்னை கவனிக்கல. போன்ல நீ பேசுற மாதிரி ஆக்டிங் பண்றத முதல்ல நிறுத்து. என்ன இது? ஃபேண்டாஸ்டிக். இந்த மண்டபம் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி மறுபடியும் இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என் ஷர்லின் பேபியோட கல்யாணத்தை ரிஷப் கூட நடக்க போறதை யாராலையும் கண்டிப்பா தடுக்கவே முடியாது. என்னண்ணா, எதுக்கு என்ன கூப்பிட்ட? உனக்கு ஷர்லினை பிடிக்கல? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு பிடிக்கல? அப்போ உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. இதைத்தான் நான் உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஷர்லின் உனக்கு பொருத்தமான பொண்ணே கிடையாது. அவள் யாருக்குமே பொருத்தம் கிடையாது. அதனால தயவு செஞ்சு நீ அவளை கல்யாணம் பண்ணிக்காத. கல்யாணம் பண்ணிட்டேன்னா உன் வாழ்க்கையே பாழாயிடும். அதனால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ஓப்பனா சொல்லிடு. பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்கவா? என்ன ஓகேவா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன ஓகே? வாட்? நீ இப்போ பிரீத்தாவை பத்தி எதுக்கு நீ பேசுற? பிரீத்தாவோட கல்யாணம்? ஓ சாரி, நான் மறந்தே போயிட்டேன். உனக்கு பிரீத்தாவை கூட பிடிக்காது இல்ல? அப்படின்னா நான் அவளையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. சாரி. அப்படின்னா நான் வேற யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லு? இங்க பாரு, பிரீத்தாவை பத்தி நீ பேசாத. எக்ஸாக்ட்லி. நீ இப்ப ஷர்லினுக்காக ஃபீல் பண்றல. ஒருவேளை நான் பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ பிரீத்தாவுக்காகவும் இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன். அந்த பொண்ணு சரியானவ இல்லைன்னு சொல்லுவேன். அவ உனக்காக பிறக்கல, அந்த மாதிரி ஏதோ சொல்லுவேன். பிரீத்தா அவளை விட ரொம்ப வித்தியாசமான பொண்ணு. கரண், உனக்கு ஷர்லினை சுத்தமா பிடிக்காது எனக்கு தெரியும். ஆரம்பத்துல இருந்தே இது எனக்கு தெரியும். பிரீத்தாவையும் உனக்கு பிடிக்காதுங்கிற விஷயம் ஆரம்பத்துல இருந்தே எனக்கு தெரியும். ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா?
கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிரீதா விட ஒரு நல்ல பொண்ணு இந்த உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்க மாட்டா. அது கரெக்டு தான். ஆனா பிரீதாவை இந்த விஷயத்துல இழுக்காத. ஆனா ஏன்? இங்க பாரு, அது என்னோட பர்சனல் பிரச்சனை. அப்படியா? பிரீதா கூட உனக்கு அப்படி பர்சனலா என்ன பிரச்சனை? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ பிரீதா பத்தி பேசாத, அவ்வளவுதான். ஏன்? என்ன ஏன்னா அவ ரொம்ப வித்தியாசமானவ. ஷீ ஸ்பெஷல். இப்ப ஸ்பெஷலா? ஆனா அந்த பொண்ணு முன்னாடி எதுக்காக அப்படி ஸ்பெஷலா இல்ல? ஆரம்பத்துல எனக்கு அவளை பிடிக்கல. எக்ஸாக்ட்லி, இதுதான் என்னுடைய பாயிண்ட். இதைத்தான் நான் உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன். பிரீத்தாவை உனக்கு ஆரம்பத்துல பிடிக்கல, ஆனா இப்ப உனக்கு பிடிச்சிருக்கு. அதையும் நீ தான் சொன்ன. ஏன்? ஏன்னா நீ அவளை நல்லா புரிஞ்சுக்கிட்ட. அவ வீட்டுக்கு வந்தா, பெரியவங்க கிட்ட பழகுனா, நல்லது கெட்டதா அவ புரிஞ்சுக்கிட்டா, ஒன்ன புரிஞ்சுக்கிட்டா. அதான் சொல்றேன், டைம் எல்லாத்தையும் மாத்தும் கரண். எல்லாத்தையும் நிச்சயமா மாத்தும். ஷெர்லினை உனக்கு இன்னைக்கு பிடிக்கல, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு பிடிக்கும் பாரு. அவ ரொம்ப மோசமானவ. அவ எனக்கு மோசமானவள தெரியல, அவ மோசமானவ தான். there is a difference-னா அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அதனால தான் இந்த மாதிரி ஒரு மோசமான விஷயத்த பண்ணியா? என்ன? மண்டபம் ஆக்சிடென்டலி விழல. எனக்கு கண்ணு இருக்கு, நான் அப்சர்வ் பண்ணேன். நான் பார்த்தும் அமைதியா நின்ன. நீ தான் மண்டபத்தை விழ வச்ச. இதான பண்ண? இந்த மாதிரி ஒருத்தரை நம்ம டிசைட் பண்ண முடியாது. நீ அவ மனசை உடைச்சிருக்கடா. கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ற. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? எல்லா பொண்ணுங்களுக்கும் கண்டிப்பா ஒரு கனவு இருக்கும். அவளுடைய கல்யாணம் ஒரு நல்ல வீட்டுல நடக்கணும்னு கனவு காணுவாங்க. ஷெர்லினுடைய ஆசையும் இதுதான். அதைத்தான் அவளும் பண்றா. கரண், நீ 1000 தடவை தப்பு பண்ற. உனக்கு 2000 தடவை நான் புரிய வைக்கிறேன். உன்னை நான் மன்னிச்சிடுறேன். ஆனா இந்த விஷயங்கள்ல ஷெர்லின் மேல என்ன தப்பு? ஐயோ, அவ பிரெக்னெண்டா இருக்கானா? ஷட் அப், ஷட் அப். ரொம்ப நாளா சித்தி சொல்ற விஷயத்தை நீ ரிப்பீட் பண்ற. இன்னும் நீ அதை மறக்கலையா? கரண், நீ நல்லாவே படிச்சிருக்கடா. மத்தவங்க கேரக்டர் எல்லாம் இந்த மாதிரி நம்ம தப்பா நீ என்கிட்ட பேச வந்து கத்துறதுனால அவளுக்கு நல்லவங்கிற சர்டிபிகேட் கொடுத்துட முடியாது. நான் சொல்றது எல்லாமே உண்மை. அவ பிரெக்னெண்டா இருக்கா. நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. உன்னோட அறிவு இப்ப மங்கி போச்சு கரண். நீ அவளை தப்பா காட்டுறதுக்கு, நீ பண்றத சரின்னு காட்டுறதுக்கு நீ இதெல்லாம் சொல்ற. நான் அனாவசியமா எதுவும் சொல்லல. நான் சொல்றதெல்லாம் உண்மை. நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இங்க பாருண்ணா, நீ என்னோட அண்ணன், ரைட்? நான் உன்னோட தம்பி அண்ட் ஐ லவ் யூ. நான் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் அது உன் நல்லதுக்காக தான் பண்ணுவேன். இப்போவும் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இந்த கல்யாணத்தை பண்ணிக்காத. தயவு செஞ்சு விலகிடு, புரியுதா? இந்த கல்யாணம் பண்ணிக்காத. நான் அம்மா கிட்ட போய் என்னடா சொல்றது? பாட்டி கிட்ட என்ன சொல்லுவேன்? கரீனா ஆண்டி கிட்ட சொல்லுவேன்? ஃபேமிலிட்ட போய் நான் என்ன சொல்லுவேன்? அவங்களுக்கும் ஆசைகள் இருக்குல்ல. அவங்களுக்காக நான் இதை பண்ணிதான் ஆகணும். நீ என்னுடைய தம்பின்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என் மேல ரொம்ப பாசம் இருக்கு. ஆனா கரண், கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஷெர்லின் ரொம்ப கெட்டவ இல்லடா. அட, அவளை தப்பா நினைக்கிறதுக்காக இதுவரைக்கும் அவ எனக்கு எந்த ரீசனையுமே கொடுத்தது இல்லையே. நான் தாண்டா தப்பு பண்ணிருக்கேன். அவ தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தா, ஆனா நான் இல்ல. எனக்கே இந்த விஷயத்துக்காக கில்ட்டா இருக்கு. நான் அவளுக்கு டைம் கொடுக்கல. நீ என்ன நினைச்ச? அவ உனக்கு டைம் கொடுத்தான்னா? டைம் இல்ல, அவளுடைய வாழ்க்கையை எனக்கு கொடுக்கறா. என்ன கல்யாணம் பண்ணி. அதுக்கு பின்னாடி ஒரு குறிக்கோள் இருக்கு. குறிக்கோளுக்காக யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா அவ அதுக்காக தான் தயாரா இருக்கா. அதுக்காகவே வந்திருக்கா. she is not a nice girl, I am telling you. அவ ஏதோ ஒரு கெட்ட நோக்கத்தோட உன்னை கல்யாணம் பண்ண பாக்குறா. இங்க பாரு, என்கிட்ட அந்த அளவுக்கு டைம் இல்ல. ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் சொல்றத மட்டும் நீ செய். இந்த கல்யாணத்துல இருந்து பின்வாங்கிட்டு தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை பண்ணிக்காத, புரியுதா? மண்டபத்தை விட்டுட்டு ஓடி போயிடவா? கல்யாணத்தன்னைக்கு கல்யாணம் பண்ண போற பொண்ணை விட்டு ஓடுறது அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? அந்த பொண்ணுடைய மொத்த வாழ்க்கையும் அழிஞ்சிரும். அவளுடைய பேரு தப்பாயிடும். அவளுடைய மரியாதை போயிடும். நான் அப்படிப்பட்ட ஆம்பளை இல்ல. கண்டிப்பா இதை நான் பண்ண மாட்டேன். எந்த காரணமும் இல்லாம, எந்த விஷயமும் இல்லாம நான் அவளை அவமானப்படுத்தவே நான் தான் மாட்டேன். சொல்றேன்ல, காரணம் இருக்குன்னு. அந்த காரணம் உன்னுடைய பிரம்மதான். ரிஷபனா, ஐயோ, இவன் என்ன சொன்னாலும் கேட்காம கல்யாணம் பண்ணிப்பாங்கிறானே. ஷெர்லின் நல்ல பொண்ணு கிடையாது, அவன் மோசமானவன். எத்தனையோ தடவை சொல்ல முயற்சி பண்ணாலும் இவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். இவனே தன்னோட தலையில மண்ணை வாரி போட்டுக்க தயாரா இருக்கான். பிரீத்தா இருக்காளே, இந்த நேரத்துல இவ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. வாணி, சொல்லுங்க. இந்த கல்யாணம் நடக்குமா? கண்டிப்பா. அட, மண்டபம் ரெடி ஆயிடுச்சு. கல்யாணமும் நடக்க போகுது. நீங்க கொல்லு மாமியார் ஆயிடுவீங்கல்ல? கண்டிப்பா. என்னோட போஸ்ட் அதிகமாயிடுச்சு. சூப்பர்ல. உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளுங்க. உங்களுக்கு ஷெர்லினை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தானே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். அப்படின்னா பேசுறதே வேஸ்ட் தான். நீங்க ஏதாவது சொன்னீங்களா? ரொம்ப முடியல. தொண்டை காஞ்சு போச்சு. தொண்டை வலிக்குது. தண்ணி.
தண்ணி வேணும். ஓ, அட கல்யாண வீடு எதுக்கு தண்ணி குடிக்கணும்? அது குடிங்க. கொஞ்சமா குடிங்க. இருங்க கொண்டு வர சொல்றேன். இங்க பாருப்பா. என்னைய கூப்பிட்டீங்க? நீ யாரு? இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லையே. இங்க பாருப்பா, தப்பா எடுத்துக்காத. நீ யார் பக்கம் வந்திருக்க? ஓ, பொண்ணு வீட்டுக்காரவங்களா? அப்படின்னா வேலை செய்யறது தப்பு கிடையாது இல்லையா? இங்க பாருப்பா, இவங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கான். நீ கொஞ்சம் அது எடுத்துட்டு வா, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு. அது உங்களுக்கு வேணுமா? இல்ல எனக்கு வேணாம். நான் பாங்கு தான் குடிப்பேன். புரிஞ்சுதா? புரியலையா? சரி விடு. சரி நீ ஒன்று பண்ண, தனியாலாம் நீ எடுத்துட்டு வராத. சரிங்கம்மா. அதோ அதோ அங்க இருக்கு பாரு. சரி சரி. என்ன இது வாணி, எதுக்கு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இன்னைக்கு நிஜமாவே எனக்கு குடிக்கணும்னு தோணல. அட விடுங்க, கிளாஸ் கைக்கு வந்ததும் குடிக்கணும்னு தோணிடும் பாருங்க. சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் டென்ஷனா இருக்கீங்க. பிரீத்தா ஞாபகமா இருக்கா? ரொம்ப சரியா சொன்னீங்க. இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு, அவ எதுக்காக இன்னும் வரலன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ வந்துருவா, நீங்க கவலைப்படாதீங்க. அட, இவன் ஷர்லினோட ஆளாச்சே. இவனுக்கு முன்னாடி நான் யார்கிட்டயும் பேசவே முடியாது. ஹாய் பிரீதா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அங்க எங்க போற? எங்க கூட வா. அது வந்து எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. நான் இப்போ வந்துடுவேன், நீங்க போயிட்டு வாங்க. இங்கே நின்று யார்கிட்டயும் என்னால பேச முடியாது. ஏன்னா யாராவது என்ன பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்போ நான் என்ன பண்றது, எப்படி போறதுன்னு வேற தெரியல எனக்கு. ஜன்னல் வழியா போலாம், ஆனா இங்க ஜன்னல் எங்க இருக்கு? இங்க ரொம்ப நிறைய ஆபத்து இருக்கு. ஷர்லினோட ஆளுங்க எல்லா பக்கமும் இருக்காங்க. தனியா என்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் இப்போ கரணை பார்த்தே ஆகணும். சீக்கிரமா போய் ஆகணும். அவ இந்த இடத்துல இல்லைங்க பாஸ். இவன் இப்போ போன்ல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? என்னதான் தேடுறான்னு நினைக்கிறேன். நான் பேசாம இங்கே மறைஞ்சுக்கிறேன். ஏன்னா இவன் மட்டும் என்ன பார்த்துட்டானா? இங்க மறைறதுக்கும் இடமே இல்லையே. இப்ப எங்க போறது, என்ன பண்றது? ஓ மை காட், வெளியில ஒருத்தர் நிக்கிறானே, அவன் கண்டிப்பா ஷர்லினோட ஆள் தான். ஏன்னா அவன் தான் என்ன அப்போ லாக் பண்ணது. நான் வேற அவனோட முகத்தை பார்த்துட்டேன். இங்க 4 பக்கமும் அவளோட ஆளுங்க சுத்திட்டு இருக்கிறதா ஷர்லின் என்கிட்ட சொன்னா. ஆனா அதுல யார் இவ ஆளு யாரு இல்லைன்னு எப்படி தெரியும்? நான் என்ன பண்றது? ஆனா ஒண்ணு, இவன் கண்டிப்பா அவளோட ஆள் தான். போன்ல வேற அவன் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கான். ஐம் ஷூர் ஷர்லின் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். நான் இன்னும் கிடைக்கலன்னு அவகிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஓ காட், எப்படியாவது நான் இங்க இருக்கிற விஷயம் கண்டிப்பா ஷர்லினுக்கு தெரியவே கூடாது. ஏன்னா அவ நான் நினைச்சதை விட ரொம்பவே மோசமானவளா இருக்கா. அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அவளோட பிடியில இருந்து நான் வெளியே வந்துட்டேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அப்புறம் அம்மாவையும் ராக்கி ஆண்டியையும் கண்டிப்பா அவ விடவே மாட்டா. இப்ப வர என்ன 4 பக்கமும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்களே. நான் இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா நான் இதே ரூம்ல இருந்து எப்படி ராக்கி ஆண்டியையும் அம்மாவையும் காப்பாத்துறது? ஆனா நான் கரண் கிட்ட கண்டிப்பா பேசி ஆகணும். ராக்கி ஆண்டியோட பர்ஸ்ல இருந்து நான் பாம்பை எடுத்தே ஆகணும். ஆனா இதெல்லாம் எப்படி பண்றது, என்ன பண்றதுன்னே தெரியலையே.
எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன வேணா பண்ணிட்டு போ. இவ்வளவு தூரம் சொல்லியும் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா உன் தலையெழுத்து யார் மாத்த முடியும்? போ. சாரி. நீ அந்த கரண் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை எனக்கு. ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் நீ அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் எனக்கு எதிராக என்ன பிரச்சனையை உருவாக்குறாங்கிறத நீ எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன கரண், உன் அண்ணன் விஷயத்தில் இப்படி தூக்கி எறிஞ்சு பேசலாமா? அவன் உன் அண்ணன் இல்லை. ஆனால் என் வேல்யூவை அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. எனக்கு புரியுது, என் அண்ணன் இப்போ இந்த விஷயத்தில் மட்டும்தான் நான் கோவப்படுறான். மற்றபடி அவன் என் மேலே உயிரியே வச்சுருக்கான். நான் அதுக்கு மேலே பாசம் வச்சுருக்கேன். அவன் என்னை எவ்வளோ திட்டினாலும் சரி, நான் அதை பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. விட மாட்டேன். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன். நான் தடுத்து நிறுத்துறேன். பிரீத்தா வந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். கரண் ரொம்பவே அப்செட்டா இருக்கானே. நான் இன்னும் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வரல. நான் ரொம்ப அப்செட்டா இருக்கான். ஒருவேளை இவன் மட்டும் என்னை பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா என்ன பண்றது? அதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருக்கேன்னு ஷர்லனுக்கு தெரிஞ்சிருமே. ஆனா இப்போ கரண் கிட்ட நான் பேசிதான் ஆகணும். சொல்லுங்க, என்ன வேணும்? கரண், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசணுமா? ஆமா. அப்ப 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறது உனக்கு தெரியல? சொல்லுங்க, என்ன விஷயம்? இவனுக்கு ஷர்லின் கிட்ட ஆட்டிடியூட் காட்டுறதுக்கு இந்த டைம் தான் கிடைச்சதா? அவ சொல்றத ஒழுங்கா கேளு. அவகிட்ட பேசி அவளை அனுப்பிடு. அதுக்கப்புறம் தான் என்னால உங்ககிட்ட பேச முடியும். சொல்லுங்க, இப்ப ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. உங்க கூட எனக்கு ஒரு செல்ஃபி கிடைக்குமா? ஆஃப் கோர்ஸ், why not? ஆனா இப்படி மூடி டைப்பா இருந்தா எப்படி? ஐ மீன், இப்படியே செல்ஃபி எடுத்தா உங்க முகம் எப்படி தெரியும்? முகத்தெரியா எடுங்க. ஏன்னா என் கூட செல்ஃபி எடுத்தது நீங்க தானே. மத்தவங்க கிட்ட எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? கமான், உங்க அழகான முகத்தை காட்டுங்க. செல்ஃபி எடுங்க. இல்ல இல்ல இல்ல. அச்சச்சோ, நான் ஃபோன் எடுத்துட்டு வர மறந்துட்டேனே. இருங்க இருங்க. இப்படியே யாராவது இருப்பாங்களா என்ன? செல்ஃபி வேணும்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போகுது. கரண், நீ இப்ப ஃப்ரீயா தானே இருக்க? உன்னோட ஃபேன் ஃபோன் எடுத்துட்டு வராதவ கூட இங்க இருந்து போயிட்டா. சோ இப்ப நம்ம பேசலாம்ல? ஓ ஷூர், சொல்லு. ரிஷப் எங்க? ஐ மீன் டு சே, அவருக்கு ஃபோன் போகல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. என்கிட்ட தனியா பேசணும்னாரு. ஏதோ முக்கியமா பேசணும்னு நினைக்கிறாரு. அவர் எங்க இருக்காருன்னு இல்ல, தெரியுமா? எனக்கு தெரியாது. போய் தேடி கண்டுபிடி. நீ தான் தேடுறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு. தெரியலையா இல்ல சொல்ல விருப்பம் இல்லையா? இடியட். ஓ, ஷர்லின் இந்த ஆளை கரணை கண்காணிக்க சொல்லியிருக்கா. இப்போ என்னால் கரணை பார்க்க முடியாது. நான் பார்த்தா மாட்டிப்பேன். நான் பேசாம ஒன்று பண்ணுறேன். நான் தனியாகவே போய் ராக்கி ஆண்டியோட பர்ஸ்ல இருந்து பாம்பை எடுத்துடுறேன். டைமண்ட் பர்ஸ் ராக்கி ஆண்டி கிட்ட இருக்கு. அதுக்குள்ளதான் பாம்பும் இருக்கு. ஆனா ஆண்டி எங்க இருக்காங்க?
ரிஷப் என்ன வர சொன்னீங்களா? நான் வந்து நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? சொல்லுங்க ரிஷப். அது வந்து என்ன விஷயம் ரிஷப்? ஒருவேளை இந்த கல்யாணத்துல இருந்து பின்வாங்கணும்னு நினைக்கிறீங்களா?